ஹாய் டீம். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம ஜூமில் வந்து எப்படி பெர்மனெண்ட்டாக நம்ம லோகோவும் நேமும் வந்து செட் பண்ணுறதுங்கிறத மட்டும் தான் பார்க்குறோம். ரொம்ப சிம்பிளாக பார்க்குறோம். இதை பார்த்து முடிச்சுட்டு இதே மாதிரியே உங்களுடைய ஜூமில் போயிட்டு செட்டிங்ஸில் போய் உங்கள் நேமுக்கு முன்னாடி உள்ள லெவல், நேமுக்கு பின்னாடி குரூப் நேம் ஷார்ட் ஃபார்மு, அப்புறம் உங்கள் லோகோ டிஸ்பிளே. ஓகேங்க. உங்களுடைய வாட்ஸ்அப் குரூப்புக்கு ஒரு லோகோ இருக்கும், டீம் லோகோ இருக்கும். அப்படின்றத வாங்கி அதை நீங்கள் ஃபிட் பண்ணிக்கலாம். ஓகேவா? இப்போ எக்ஸாம்பிள் நான் காமிக்கிறேன் பாருங்கள். இதில் வந்து ஜூம் வந்து நான் வந்து இன்ஸ்டால் பண்ணிட்டேன். ஜூமை கிளிக் பண்ணுறேன். ஜூமை ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணும்போது இப்படி தான் இருக்கும். ஓகேங்களா? இதில் வந்து சைன்இன் கொடுக்குறேன். ஓகேவா? சைன்இன் கொடுக்குறேன். இப்படி ஓப்பன் ஆகும். இதில் நீங்கள் மேலே இமெயில் ஐடி பாஸ்வேர்ட்லாம் கொடுக்க தேவையில்லை. கண்டினியூ வித் கூகுள் அக்கௌண்ட் இருக்கு இல்லையா, அதை நான் கொடுக்குறேன். ஓகேவா? இப்போ அது கொடுக்கும்போது அப்படி உள்ளே போகும். நம்மக்கிட்ட என்ன இமெயில் அக்கௌண்ட் இருக்கோ, அந்த மொபைலில் என்ன இமெயில் ஐடி இருக்கோ அது காமிக்கும். ஒரு சில பேருக்கு 2, 3 இருக்கலாம். பட் இதில் வந்து நான் 1 கொடுத்துருக்கேன். அஜித் அம்மூன்னு இமெயில் அக்கௌண்ட் இருக்குது. ஓகேங்களா? இப்போ நான் இது மூலமாக ஓப்பன் அப் பண்ணுறேன் ஜூமை. ஓகேங்களா? இதை கிளிக் பண்ணுறேன் பாருங்கள். ஓகே, இந்த ஜிமெயில் வந்து இப்போ ஓப்பன் ஆகிருக்கு. இப்போ கண்டினியூ கொடுக்குறேன். லோட் ஆகுது. கொடுக்கும்போது நம்ம டேட்டா மரத்தை மட்டும் கேட்கும். ஸோ அதை மட்டும் கொடுத்துக்கலாம். டேட் ஆஃப் இயர். ஓகே, டேட் ஆஃப் இயர். ஓகே, கண்டினியூ கொடுக்குறேன். ஓகே, கிரியேட் அக்கௌண்ட் கேட்குது. கிரியேட் கொடுக்குறேன். ஈஸியாக பண்ணிக்கலாம். கனெக்ட் ஆகுது. ஓகேங்களா? கனெக்ட் ஆகுது. இப்போ நான் வந்து கனெக்ட் பண்ண போகிறேன். ஓகேவா? இப்போ ஜஸ்ட் இது பண்ணிவிட்டு கெட் ஸ்டார்டட். ஃபஸ்ட்டு இப்படி இருக்கும். ஓகேவா? கெட் ஸ்டார்ட் கொடுக்குறேன். ஓகேவா? உள்ளே போயிடுச்சு. இவ்வளோ தான். நீங்கள் உங்கள் ஜூமை ஆன் பண்ணுறீங்க, சைன்இன் கொடுக்குறீங்க, கண்டினியூ வித் கூகுள் கொடுக்குறீங்க. அதில் வந்து ஒரு ஜிமெயில் ஐடி இருக்கும். அந்த ஜிமெயிலை கிளிக் பண்ணுறீங்க. உங்கள் இயர் ஓகே, டேட் ஆஃப் பர்த்தில் இயர் மட்டும் கேட்கும். அதை கொடுக்கும்போது க்ரியேட் பண்ணலாமான்னு கேட்கும். க்ரியேட் பண்ணலான்னு சொல்லி க்ரியேட் பண்ணிக்கோங்க. ஸ்டார்ட் பண்ணுங்கள். உள்ளே வந்துடும். இவ்வளோ தான். நம்ம வந்து உள்ளே வந்துட்டோம். இப்போ இதில் வந்து ரைட் சைடில் ஒரு 3 டாட் இருக்கா, மோருங்கிற டாட் இருக்குது பார்த்தீங்களா, நேருக்கு பார்த்தீங்களா, இதை நான் கொடுக்குறேன் பாருங்கள். அதில் வந்து மேலே வந்து டிஃபால்ட்டாக அதுவே செட் ஆகிருக்கும். பட் நமக்கு தேவை, நம்ம வெஸ்டேஜ் பண்ணிகிட்ருக்கோம், நம்ம ஒரு குரூப்பில் இருக்கிறோன்னா ஒரு யூனிஃபார்மாக இருக்கணும். அதுக்கு தான் நான் இப்போ வந்து என்ன பண்ண போகிறேன்னா, டிஸ்பிளே நேமையும் லோகோவையும் மாற்றணும். நீங்கள் மாற்றலைன்னா அதில் என்ன ஜிமெயில் அக்கௌண்ட் இருக்கோ, அது என்ன நேம் இருக்கோ அது அப்படியே செட் ஆகிரும். ஓகேங்களா? இப்போ நான் வந்து டிஸ்பிளே நேம் பார்த்தீங்களா, நல்லா பார்த்துக்கோங்க. டிஸ்பிளே நேம் இதை மட்டும் கிளிக் பண்ணுங்கள். அதில் டிஸ்பிளே நேம் தெரியும் பார்த்தீங்களா, மேலே இருக்கக்கூடிய ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் எதுவுமே நீங்கள் மாற்ற வேணாம். ஓகே, அது தேவையில்லை. டிஸ்பிளே நேம் அப்படிங்கிறத மட்டும் கொடுத்துட்டு, எக்ஸாம்பிள் நான் இப்போ தான் ஜாயின் பண்ணியிருக்கேன், நான் 5%. அப்போ நான் 5%ன்னு கொடுக்குறேன். என் பேர் ராகுல். நான் ராகுல் டைப் பண்ணிட்டேன். அப்புறம் என்னுடைய குரூப் நேம் வந்து எக்ஸாம்பிள் வெஸ்டேஜ் டீம் ஒர்க் அப்படிங்கிற குரூப் நேம். நான் இதில் இருக்கிறது வந்து வெஸ்டேஜ் டீம் ஒர்க். அப்போ அதுக்கு ஷார்ட் ஃபார்ம் என்ன, விடிஎம் அப்படின்னு போட்டிருக்கேன். உங்களுடைய குரூப்பினுடைய ஷார்ட் ஃபார்ம் என்ன அப்படிங்கிறத உங்கள் அப்ளைன்ட்டை கேட்டு நீங்கள் லாஸ்ட்டில் பண்ணணும். நான் எக்ஸாம்பிளுக்கு விடிஎம்னு போடுறேன். இதான் என்னுடைய டிஸ்பிளே நேம். எப்போ மீட்டிங் நான் கிளிக் பண்ணாலும் இந்த பேரில் தான் உள்ளே வருவேன். உள்ளே போயிட்டு ரீநேம் பண்ணிவிட்டு நேம் மாற்றிக்கிட்டுலாம் இருக்க வேணாம். இந்த ஃபிக்ஸ் பண்ணிட்டா போதும். 5% ராகுல் விடிஎம், அவ்வளோதான். நான் சேவ் பண்ணிட்டேன் பாருங்கள், மேலே சேவ் பண்ணிட்டேன். ஃபஸ்ட் நேம் லாஸ்ட் நேம் சும்மா கொடுத்துக்கலாம். பட் அது நமக்கு காமிக்காது. ஓகேவா? இப்போ டிஸ்பிளே என்ன இருக்குது, 5% ராகுல் விடிஎம். ஓகே, நான் நேம் லெவல் இருக்குது, நேம் இருக்குது, குரூப் நேம் போட்டாச்சு. ப்ரொஃபைல் ஃபோட்டோ பாருங்கள். ப்ரொஃபைல் ஃபோட்டோ வந்து அப்ளைன்ட்டு இருந்து நான் அந்த வாட்ஸ்அப் குரூப்போட லோகோ. இப்போ என்னுடைய குரூப் என்னவோ, என்னுடைய டீம் நேம் என்னவோ அதுக்கு ஒரு லோகோ இருக்கும். நீங்கள் மேக்ஸிமம் அது பண்ணிக்கலாம். அது ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். நம்ம டீமில் வரக்கூடியவங்களை ஃபாலோ பண்ணும்போது ஒரு யூனிஃபார்மாக இருக்கும். அந்த டிஸ்பிளே என்னென்னு மாற்றிடலாம். இப்போ வந்துட்டு கிளிக் பண்ணுறேன், சூஸ் ஃபோட்டோ கொடுக்குறேன், அலோவ் கொடுத்துட்டேன். இதே என்னுடைய லோகோ. ஓகேவா? செட் பண்ணலாமான்னு கேட்கும், கிராப் பண்ண கேட்கும். கேட்கும்போது சேவ் கொடுக்கணும். செட் ஆயிரும். செட் ஆகிடுச்சு பார்த்தீங்களா? ஓகே, இப்போ நான் ஒரு மீட்டிங்கில் ஜாயின் பண்ணுறேன்னா ஆட்டோமேட்டிக்காக என்னுடைய லோகோ நேம் எல்லாம் கரெக்டாக ஃபிக்ஸ் ஆயிரும். இவ்வளோ தான் விஷயங்க. ஓகேவா? கொஞ்சம் நேரம் கழித்து இந்த அப்டேட் ஆயிரும்.
ஓகே, இந்த மாதிரி கொடுத்துக்கோங்க. இதை வந்து அப்படியே நீங்கள் உங்கள் மொபைல் அப்ளை பண்ணுங்கள். ஒவ்வொரு வாட்டியும் ஜூமில் வந்து ரீநேம் பண்ணிகிட்டு இருக்க வேண்டாம். பெர்மனெண்ட்டாக ஜூமை வந்து இந்த மாதிரி ரெஜிஸ்ட்ரேஷன் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன லெவல், உங்களுக்கு என்ன குரூப் நேம், ஷார்ட் ஃபார்ம், என்ன லோகோங்கிறத அப்ளைன்ட்ட கேட்டு வாங்கி உடனடியாக கம்ப்ளீட் பண்ணுங்கள். தேங்க்யூ விஷுவல்.